தொட்டப்பெட்ட ரோட்டு மேல முட்டை தோசை நீ வாங்கிக்கிட்டா உனக்கு பூசை. முட்டை தோசைமா முட்டை தோசை முட்டை தோசைமா முட்டை தோசை வாங்க வாங்க முட்டை தோசை ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ போனா கிடைக்காது பொழுது போனா திருபாது. உள்ளாச்சி மலை ரோட்டுல இந்த சின்ன பொண்ண பாரு சோக்கல. அடி என்னாட்டம் ஒரு நல்ல பொண்ணு இங்க எங்கும் இல்ல ஊருக்குள்ள கேட்டுக்கோ போய் ஏதும் இல்ல. என்னடி சின்ன பொண்ணு என் பாட்டுக்கு எச பாட்டு பாடுறியோ? பாத்தி அடி சரோ சின்ன பொண்ணுடைய நல்ல பொண்ணு யாருன்னு கேக்குறா. அடி பாவி நீ அடி நல்ல பொண்ணு கடங்காரி திருட்டுக்குட்டி சண்டைக்காரி. இன்னும் என்னெல்லாம் பேர் வச்சிருக்காளோ தெரியல ரொம்ப கேவலமா பேசுறாளுவே. சரி அதை விட்டு சின்ன பொண்ணு இது என்னடி ஒரே வட்ட வட்டமா சுட்டு சுட்டு வச்சிட்டு கிடக்க? என்ன சரோஜாக்கா உங்க மூக்குல சொரணை இருக்கா இல்லையா என்ன செய்யறேன்னு கூட வாசம் தெரியல. சின்ன பொண்ணு மனுஷனுங்களுக்கெல்லாம் நாக்குலதான் சொரணை இருக்கும், உன்ன மாதிரி முட்டாளுக்குதான் மூக்குல சொரணை இருக்கும் போல. சரோஜாக்கா சின்ன பொண்ணு ஒண்ணு முட்டாள் கிடையாது. பரவாயில்லடி வசந்தி நீயாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியே. சின்ன பொண்ணு நெட்டாளு குட்டாளு கொக்காளு மக்காளு. கரெக்டா சொன்னடி வசந்தி. அடிப்பாவி இவளாச்சும் முட்டாளுனா அவ என்ன பல பேர் வச்சுன்னு போறாளே. சரோஜாக்கா முட்டை தோசை வாங்கக்கா முட்டை தோசை வாங்க. என்னடி சின்ன பொண்ணு முட்டை தோசையெல்லாம் ஒரு தோசைன்னு போட்டு வித்துட்டு கிடக்க, இது எல்லாம் யாரு போய் வாங்குவாங்க சொல்லு? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க, நம்ம மனுஷனா பிறந்தவங்க ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிடணும் பாத்துக்கோங்க. என்னக்கா முட்டைன்னு சாதாரணமா பேசாதீங்க, ஒரு முட்டையில எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா? நம்ம உடலுக்கு நிறைய சத்து இருக்குது. முட்டை மீன் காய்கறி பழம்னு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கணும் இது எல்லாத்துலயுமே. அப்பதான் நம்ம உடம்பு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இப்ப வேலைக்கெல்லாம் போறாங்கல்ல ஆபீஸ்க்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு முட்டை வந்து டெய்லியும் வச்சு கொடுத்தாமிச்சிடணும். போய் சொல்றாடி கஞ்சக்காரி, கறி வாங்க போயிருப்பா, கறி விலை கூடுதலா இருக்குன்னு முட்டையை வாங்கி வந்து விக்கிறா. சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்காருக்கு கறி மீனுனா ரொம்ப பிடிக்கும், நாங்க டெய்லி அதை தான் விரும்பி விரும்பி சாப்பிடுவோம். ஆனா முட்டை மட்டும் நாங்க சாப்பிடவே மாட்டோம், எப்பயாச்சும் தான் நாங்க சாப்பிடுவோம். ஏன் வசந்தி நீயே ஒரு கஞ்ச பிசினாரு, உன் வீட்டுக்காரர் ₹1 தரமாட்டாரு, உங்களுக்கு ஏது கறி மீன் எல்லாம்? அதுவும் டெய்லி சமைச்சு சமைச்சு சாப்பிடணும்னா எப்படி எங்களாலேயே வாங்க முடியாது. என்ன சரோஜாக்கா இப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்க? நாங்க இது வரைக்கும் எப்பயாச்சும் காசு கொடுத்து கறி மீன் வாங்கியிருக்கோமா? அதானே இவ ஓசில எல்லாம் வாங்குவா, இவ எங்க காசு கொடுத்து வாங்குவா? அப்ப எப்படி தாண்டி உனக்கு மட்டும் கறி மீன் டெய்லி கிடைக்குது? என்னடி வசந்தி கடைக்கடையா போய் திருடியா இருவியோ? சீ அப்படியெல்லாம் பேசாத சின்ன பொண்ணு, அவ்வளவு கேவலமாவா நாங்க இருக்கோம்? இல்லைன்னா ரொம்ப பெருமை பாரு. ஏக்கோ எங்க வீட்டுக்காரு கறி மீன் கடையில தானே வேலை செய்யறாரு. அட ஆமா, அதான் அந்த கடையில மீந்து போன கறி மீனெல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு, நான் அதெல்லாம் சமைச்சு செஞ்சு சாப்பிடுவோம். ஓ ஆனா அந்த கடையில முட்டை மட்டும் இருக்காது, முட்டை மட்டும் இருந்துச்சு முட்டையை துண்ணுவீங்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, ஓசில வருதுன்னா நம்ம வேணாம்னா சொல்ல முடியும், எவ்வளவு தத்துக்கு வேணுமோ அனுபவிக்க வேண்டியதான். அடிப்பாவி ஒரு நாள் ஆச்சு இந்த ஒரு துண்டு கறிய மீனு கொடுத்துருப்பியாடி நீ? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நான் உனக்கு எவ்வளவு தூரம் கொடுத்துருப்பேன், என்கிட்ட வாங்கி துண்டு ஒரு பொருள் எனக்கு தர மாட்டேன் நீ. எக்கோ 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 எடுத்துட்டு வரதே கொஞ்சம் தாங்க, அதை தான் நாங்க வச்சு சாப்பிடுவோம், அது அப்பவே எங்களுக்கு பத்தவே பத்தாது, தின்னு தீத்துருவோம். வசந்தி இல்லைனா மட்டும் ரொம்ப வழக்கம், எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் வேலையை பாப்ப பாரு நீ. போடி என்கிட்ட இதுக்கப்புறம் நீ பேசாத. சின்ன பொண்ணு எனக்கு ஒரு 2 முட்டை போடு. எக்கோ முட்டையெல்லாம் கோழிதான் போடும், நான் வேணா முட்டை தோசை 2 போட்டு தரேன். ஆனாலும் உனக்கு இவ்வளவு குசுமாவதடி. சரி சரி சரோஜக்கா கோவப்படாதீங்க, ஏதோ இதை போட்டு கொடுத்துட்றேன். ஏக்கோ உங்களுக்கு ஆம்லேட் வேணுமா, ஆஃப் ஆயில் வேணுமா, கலக்கி வேணுமா, புடி மாஸ் வேணுமான்னு என்ன வெரைட்டி வேணுமோ சொல்லுங்க, நம்ம கிட்ட இல்லாத வெரைட்டியே கிடையாது, நிறைய வெரைட்டி இருக்குது. அப்படியே சின்ன பொண்ணு முட்டையில நிறைய வெரைட்டி இருக்குதோ? அப்படின்னா சரி, இந்த அவிச்ச முட்டையில பாதி பாதியா கட் பண்ணிட்டு 2 பக்கமும் மிளகாத்தூள் பெப்பர் எல்லாம் போட்டு தருவாங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேட் கொடுடி. அடி நீலமண்ட நீலாம்பரி இருக்கிறத விட்டுட்டு இல்லாததெல்லாம் கேக்குறாளே. சரி இருந்தாலும் எதனா ஒண்ணு போட்டு கொடுத்துருவோம். என்னடி சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா? இந்த பக்கம் திரும்பி சொல்றதை விட்டுட்டு அந்த பக்கம் மூஞ்சி திருப்பி உட்காந்துருக்க. ஏக்கோ கோச்சுக்காதீங்கக்கா, ஒரே நிமிஷத்துல இருங்க போட்டு கொடுத்துறேன், ஆனா விலை தான் கொஞ்சம் கூடுதலா ஆகும். என்னடி நீ விலை மலிவுன்னு கூட்டிட்டு இப்ப விலை கூடுதல்னா என்ன பண்றது சொல்லு? ஆமா அப்புறம் ஏண்டி ஒரு முட்டை வாங்கினா ஒரு முட்டை ஃப்ரீன்னு சொன்னேன்? ஏக்கோ கொஞ்ச நேரம் இருங்க, நான் என்ன சொன்னேன், இந்த வட்ட வட்டமா சுட்டு வைக்கிறதுல ஆம்லேட் இந்த மாதிரி வாங்கினா ஒரு முட்டை வாங்கினா ₹5 சொன்னேன். அது மட்டும் இல்லாத ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு சொன்னேன். பாத்தியாடி எடியே இருக்கும்போது ஒரு விலை, கிட்ட வந்தா ஒரு விலைன்னு ஏத்தி சொல்றா இவ. இப்ப நீங்க கேட்டதும் அவிச்ச முட்டைய 2ஆ கட் பண்ணி பெப்பர் மிளகாத்தூள்ல போட்டு கொடுக்கணும்ன்றீங்க, அந்த மாதிரி வித்தா ஒரு முட்டையோட விலை ₹20. இது என்னடி அநியாயமா இருக்குது? ஒரு முட்டை ₹20 எப்படி கட்டுப்படி ஆகும்? ஆமாக்கா ஒரு முட்டை ₹30 விக்கணும், சரி நம்ம ஜனங்க தானே நம்ம ஊர் மக்கள் தானேன்ட்டு ₹20 கொடுக்குறேன். ₹20 விக்கிற உனக்கு கட்டுப்படி இல்ல, வாங்குற எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுல்ல. அப்படி சொல்லுங்க, அப்பதான் அவளுக்கு நல்லா கேக்கும். என்னடா இது வக்காலத்து வாங்க யாரு இல்லையேன்னு பார்த்தா கரெக்டா வந்துட்டீங்களே. பின்ன என்னடி சின்ன பொண்ணு, முட்டையில தான் நிறைய வெரைட்டி போடுறியமே, அதுக்குதான் திபு திபுன்னு ஓடியாந்து நிக்கேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமாடி சின்ன பொண்ணு, நீதான் முட்டையிலே நிறைய வெரைட்டியா போடுறாமே, ஊரெல்லாம் ஒரே பேச்சு, ஊரெல்லாம் திரண்டு வருது பாரு. சரி அதான் என் காதுக்கு வந்துச்சு, சரி முட்டை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லிட்டா முன்னாடியே வந்துட்டேன். அப்படியா விஷயம்? நான் தானே போஸ்டர் அடிச்சு ஒரு வீடா ஒட்டிட்டு கிடந்தேன், அப்ப யாருக்கு தெரியாமல இருக்கும். என்னக்கா சொல்றீங்க? நான் இப்பதானே கடை வச்சேன், அதுக்குள்ள ஊர் பூரா தெரிஞ்சிருச்சு. ஏண்டி சின்ன பொண்ணு நடிக்காத.
கோச்சுக்காதடி, நீ ஊர் பூரா போய் போஸ்டர் அடிச்சு ஒட்டனன்னு எல்லாருக்குமே தெரியும். நாங்களே அதை பார்த்துட்டு தானே வந்தோம். இதுக்கேண்டி சின்ன பொண்ணு வெள்ளையும் சொல்லியுமா அழினும்? அடியே வசந்தி, கடை போறது முக்கியம் கிடையாது. கடையை யார் வேணா போட்டுக்குவாங்க. இதுவே மக்களுக்கு தெரியணும்னா நாம என்ன பண்ணணும்? ஒண்ணு போஸ்டர் அடிச்சு ஒட்டணும், இல்ல வீடு வீடா போய் சொல்லணும். வீடு வீடா சொன்னா மறந்து போடுவாள். அதனால தாண்டி ஒவ்வொரு வீட்லயும் வீட்டை பூரா சுத்தி சுத்தி போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கேன். எந்த பக்கம் திரும்பினாலும் ஏன் போஸ்டர் தான் தெரியும்ல. அப்ப வியாபாரத்தை பண்ணும்போதே ஒரு நல்ல லாபத்தோட தான் பண்ணியிருக்க. ஆமாண்டி, இவ எந்த வியாபாரம் பண்ணாலும் அதுல ஒரு கொள்ளடிச்சிட்டு தானே விடுவா, சும்மாவா பண்ணுவா? ஆமாமாண்டி, உங்ககிட்ட கொள்ளடிச்ச காசுல தான் நான் மாளிகையா கட்டி வச்சிருக்கேன் பாரு. நான் வச்சிருக்கதே குடிசை வீடு, அதுலயே ஒட்டு போட்ட வீடு, ஓட்ட போட்ட வீடு. ஆமாண்டி, கடையில என்னமோ 1000க்கு 10,000க்குன்னு வாங்குற மாதிரில பேசுறவாள்வே. நம்ம என்ன ஜவுளி கடையை வச்சிருக்கோம்? ஏக்கோ சரி, இந்த இடத்த யாரும் வாங்குற மாதிரி தெரியல, அதனால நான் பக்கத்து ஊருக்கு போய் கடையை போடலான்னு இருக்கேன். என்ன சின்ன பொண்ணு, உன் கடையில வாங்கறதுக்கு தான் நாங்க வரியில கியூ கணக்குல நின்னுட்டு இருக்கோம். எங்களை எல்லாம் விட்டுட்டு பக்கத்து ஊருக்கு போறதுனா என்ன சொல்லு? ஏண்டி, உனக்காக தான் நாங்க நின்னுட்டு கிடக்கோம். எங்களை எல்லாம் விட்டுட்டு வேற ஊருக்கு போகணும்னா என்ன அர்த்தம் சொல்லு? வேற என்ன அர்த்தக்கா? நம்ம ஊர்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் இவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இங்க பாரு வசந்தி, என்ன பத்தி வேணா என்ன வேணா சொல்லு, ஆனா என் பிசினஸ் பத்தி ஒன்னும் சொல்லாத. அப்படியே கோவம் வந்துட்டு சொல்லிட்டேன். சரிடி சின்ன பொண்ணு, கோச்சுக்காதடி. எங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டை பார்த்து கொடு. வெள்ளதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏண்டி, ஒரு 5-10க்கு கொடுக்க கூடாதா? 20 ரூபான்னு சொல்றே, எப்படி கட்டுப்படி ஆகும்? எனக்கு தெரிஞ்சவ 1 ரூபாய்க்கே தரலாம் ஒரு முட்டைய. அடிப்பாவே, புஷ்பாக்காவது 5-10க்கு ஒரு முட்டையை சொன்னாங்க. நீ என்னடி அநியாயத்துக்கு ஒரு முட்டையை 1 ரூபாய்க்கு கொடுக்க சொல்ற? என்னடி நீங்க ஒரு முட்டையை 1 ரூபான்னு கேக்குறீங்க? இந்த மாதிரி ஆஃபர் கணக்குல எல்லாம் கொடுத்தா ஏன் நிலைமை என்ன ஆகும்? அநியாயத்துக்கு வெளியே கேக்குறீங்கடி நீங்க. சும்மா கேட்டு பார்த்தேன்டி, நீ ஒத்துக்கிட்டு ஓகே சொன்னா எங்களுக்கு லாபம் தானே. அடி சிரிக்கிவுல கிரிக்கிவுல என்ன பைத்தியக்காரியா ஆக்கிடுவாள் போலயே. பாருங்கக்கா, அவ கேக்குற காசுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வாங்க முடியாது. 5-10 கம்மி பண்ணாதான் வாங்க முடியும். கண்டிப்பா 5-10 கம்மி பண்ணி இந்த தட்டிக்கு வாங்கணும். இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது எனக்கு. ஏக்கோ, பேரம் பேசி குறைச்சி வாங்குறதுக்காகவே பிறந்தாங்க நாங்க. நம்மளாலாம் பேரம் பேசாம வாங்கவே முடியாதுப்பாங்க. நாமளாவது பேரம் பேசாம வாங்குறதாவது. சரி சரி, நீங்க ஒண்ணு வாங்குற மாதிரி தெரியல. நான் கிளம்புற பக்கத்து ஊருக்கு, அப்பதான் என் முட்டையெல்லாம் வீணா போவாத இருக்கும். நீங்க ஒண்ணு வாங்குற மாதிரி தெரியல. ஐயே, என்னடி எப்ப பார்த்தாலும் பக்கத்தூர் நீங்களே சொந்த ஊர்ல விக்கிறத விட்டுட்டு பக்கத்து ஊர்ல போய் என்ன விட்டு வியாபாரம் பண்ண போற? இங்க பாருங்கக்கா, 5 ரூபாய்க்கு வேணா முட்டை தோசை தர. ஒண்ணு வாங்கினா 1 ஃப்ரீ. பேசாத, அதையே வாங்கி சாப்பிட்டு கிளம்புங்க. என்னடி சின்ன பண்ணி, எப்ப பார்த்தாலும் 5 ரூபாய் முட்டை 5 ரூபாய் முட்டைன்னு சொல்லிட்டு கிடக்க. அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். ஏதாவது கூமுட்டை கீமுட்டை ஊத்தி விக்கிறியானவோ? என்னக்கா நீங்க 5 ரூபா கொடுத்தும் முட்டை வாங்க மாட்டீங்க, 20 ரூபா கொடுத்தும் முட்டை வாங்க மாட்டீங்க? ஆமாண்டி, நீ கரெக்டான ஒரு விலையை சொல்லு, அப்பதான் நாங்க வாங்கி சாப்பிடுவோம். ஏக்கோ, ஒரு முட்டையே 200 ரூபான்னு விற்க வேண்டியது. சரிதான், 20 ரூபாய்க்கு வித்தா நீங்க என்னடா பேரம் பேசிட்டு கிடைக்கீங்க? என்னடி சின்ன பண்ணு, உனக்கே இது நியாயமா இருக்கா? 5ன்னு 10ன்னு 20ன்னு இப்ப என்னடானா 200க்கே போயிட்டே. ஆமாண்டி, ஒரு முட்டையை என்ன நினைச்ச? ஒரு கோழியே அடங்கி இருக்குல்ல. என்னடி சொல்ற? ஒண்ணு விளங்கல. இரு விளங்குற மாதிரி சொல்றேன். ஒரு கோழி எதுல இருந்து வருது? என்னடி இது கேள்வி? கோழி முட்டையில இருந்து தான் வரும். சரி, கோழி முட்டையில இருந்து வரும். ஆனா முட்டை எதுல இருந்து வருது? எங்களை ஏண்டி கூமுட்டையா ஆகுற? முட்டை கோழில இருந்து வருது. அப்போ ஒரு கோழி 200 ரூபான்னு விற்கும் போது முட்டையும் தானே 200 ரூபான்னு விற்கணும். அது எப்படி முட்டை கோழில போடுது? அதேதான் நானும் சொல்றேன். கோழி முட்டை போட்டாலும் முட்டையில இருந்தானே கோழி வருது. அப்படின்னா ஒரு முட்டைக்குள்ள கோழிங்குது ஆம்லேட்டுங்குது. ஆம்லேட் ரேட்டு 5 ரூபாயும் கோழியோட ரேட்டு 200 ரூபாயும் கொடுத்துட்டு கிளம்புங்க. என்னடி சின்ன பொண்ணு, கண்ணுக்கு தெரிஞ்ச பகல் கொள்ளையா இருக்கு. தெரியுது இல்ல? அப்ப 20 ரூபா கொடுத்து ஒரு முட்டையை வாங்கி சாப்பிடுங்க. ஏக்கோ, இவ மேல எனக்கு சந்தேகமா இருக்குது. இவ எங்கன்னா கொள்ள கூட்டத்துக்கு தலைவியா இருந்திருப்பா. ஆமாண்டி, இருந்தாலும் இருக்கும். சரிடி சின்ன பொண்ணு, உனக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருப்போம். பொங்கடி, நீங்களும் உங்க வியாபாரமும். நான் கிளம்புறேன். 20 ரூபாய்க்கு கீழே 1 ரூபாய் கம்மி பண்ண மாட்டேன், பாத்துக்க. என்னடி சின்ன பொண்ணு, ஒரே புடியா புடிச்சனா எப்படி? ஒரு 10-5 கம்மி பண்ணாதானே வியாபாரம் பண்ண முடியும். சரி, உங்களுக்காக ஒரு 5 ரூபாய் கம்மி பண்ணி 15 ரூபாய்க்கு தரேன். நான் உங்களுக்காக தாங்க 5 ரூபாய்க்கு தரேன். ஊருக்குள்ள போயிட்டு நான் 15 ரூபாய்க்கு தரேன்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. என்னதான் பண்ணாலும் நம்ம ரேட்டுக்காக வரவே மாட்டா. ஆமாண்டி, அவளே ஒரு கஞ்ச பிஸ்னரி. அவ 5 ரூபாய் குறைச்சதே பெரிய விஷயம். நம்ம யாரு 5 ரூபாய் குறைச்சாதானே நம்ம வாங்குவோம். அப்படியே கொடுத்தா நம்ம வாங்கியிருப்போமா என்ன? அடி போடுங்கடி போக்கத்தவிழா. இந்த முட்டைய பூரா வீணா போனது. கூ முட்டையெல்லாம் எப்படி விக்கிறதுன்னு பார்த்தேன். நல்ல வேலை நீங்க வந்து மாட்டிக்கினீங்க. இதுக்கு ஏன் இந்த பீத்திக்கிறாளுவ? இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட முட்டை கிரேவி. யாருக்காச்சும் முட்டை தோசை வேணுமா? சின்ன பொண்ணு, எனக்கு முட்டை கிரேவி வேணும். அதே மாதிரி ஒரு ஆம்லெட் கொடுத்துரு. இந்தாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. என்னடி இதுதான் உன் கடையில முட்டை ஃப்ரையோ? முட்டை ஃப்ரைனா எப்படி இருக்கும்? நீ என்ன இப்படி கொடுத்துருக்க? எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் மிளகாத்தூள் தடவன மாதிரி. அடி பாவி, இதையே நாங்க 15 ரூபா கொடுத்து வாங்கணும். இதோட மதிப்பு 5 ரூபாய் கூட தேராதடி. என்னடி இது? ஒரு முட்டையோட ரேட்டே வெறும் 5 ரூபாய் தான். அப்படியே 1 ரூபாய்க்கு மிளகாத்தூள் போட்டாலும் 6 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் தாண்டாது. விக்கலாமே, நல்லா விக்கலாம். அதெல்லாம் வீட்டுல தான் விற்க முடியும். கடைன்னு வந்துட்டா நான் உட்காந்து கிடக்குறல, எனக்கு கூலி, அந்த அடுப்புக்கு கூலி, அந்த கரண்டிக்கு கூலி, அந்த கல்லுக்கு கூலின்னு எல்லாத்துக்குமே கூலி வேணும்ல.
இவன் நம்மள நல்லா ஏமாத்திட்டாக்கா. ஆமாண்டி, ஏமாற ஆளு இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற ஆளு ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்க தான் உஷாரா இருந்துக்கணும். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனல் பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாரும் பாருங்க. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடலாம். ஹாய் சரண்யா, ஹாய் முத்து, ஹாய் சசிகலா, ஹாய் சுப்பு, ஹாய் மாதவன், ஹாய் அம்ஜித் நதிஷா, ஹாய் மகிஷாலினி, ஹாய் காவியா, ஹாய் ஸ்லோமி, ஹாய் ராதிகா, ஹாய் சரவணன், ஹாய் மகி. இதே மாதிரி நம்ம வீடியோல உங்க பேர் வரணும்னா மறக்காம உங்க ஊரையும் பேரையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.